வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா வந்து ஒரு ஊரில் எங்களுக்கு கரெக்டாக தெரில, பட் அந்த விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். ஒரு பையனோட 23 வயசு பையன், அவங்க அப்பா வந்து நாய் கடிச்சிருச்சு போல். ஸோ அதை வந்து அவங்க அப்பாவை காப்பாற்றி அவன் ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போய் அட்மிட் பண்ணி அந்த ரேபிஸ் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு சரி பண்ணிட்டாங்க. ஆனால் அது என்ன ஆகி போச்சுன்னா வந்து அவன் மேலேயும் வந்து லைட்டாக கீறல் பட்டுருந்துருக்கும் போல். ஆனால் வந்து அவன் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கல, லைட்டாக நகந்தானே கீறி இருக்கு அப்படின்னு சொல்லி 2 நாள் 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து ரேபிஸ் வைரஸ் அட்டாக் ஆகி செத்து போயிட்டான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வந்து நாய் பல்லு பட்டால் தான் வந்து ரேபிஸ் வைரஸ் வரணும் இல்லை, நாயோட நகம் பட்டால் கூட வந்து அந்த வைரஸ் வந்து வரும். அதுவும் இல்லாமல் இப்போ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் நிறையா நியூஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கூல் போயிட்டு இருக்கும் துரத்தி கடிச்சிட்டு வந்தோம். சின்ன குழந்தைங்களெல்லாம் பார்த்தா முன்னாடி நாய்ங்க வந்து சின்ன குழந்தைங்களெல்லாம் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் குழந்தைங்கள தான் வந்து கடிக்குதுங்க. ஸோ அதனால தான் இந்த விஷயத்த நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிஞ்ச அளவு எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள்.